இஸ் த டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ். இந்த நாளில் நம்ம வந்து துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அதற்காக இந்த நாள் ஏற்படுத்தப்படல. வருஷம் ஆனால் 40 நாள் நம்ம துக்கத்தோடு நடக்கணும், முகத்தை முக வாடலாக வச்சு நடக்கணும். ஆண்டவரே சொல்கிறாரு, நீ உபவாசம் பண்ணினா முகவாடலாம் இருக்காது, அப்படித்தானே சொல்கிறாரு ஆண்டவர். அப்போ தான் நான் ரொம்ப ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன் சிஸ்டர், அப்படிலாம் இருக்காது. முகத்தை என்ன பண்ணவே கூடாது, வாட. இது வந்து முகவாடலாவோ துக்கமாவோ நம்ம இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு பாரம்பரியமாய் உருவாக்கப்பட்ட ஒரு நாள் இது கிடையாது. இது நினைவு கூறுதலின் நாள். எப்படி மாதம் மாதம் இயேசுவினுடைய அப்பத்தையும் ரத்தத்தையும் வைத்து அவைகளை நினைவு கூறுகிறோமோ, அப்படியே இதுவும் ஒரு நினைவு கூறுதலின் நாள் தான். அல்லேலூயா. இந்த நாளில் அதிகமாய் ஆண்டவரை குறித்தும் சிலுவையை குறித்தும் மரணத்தை குறித்தும் கர்த்தர் நமக்கு அந்த சிலுவையின் வழியாக செய்து முடித்தவைகளை குறித்து தியானிச்சு அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சமீபத்தில் எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அரைகுறை அறிவு ஆபத்தானது. அல்லேலூயா. அரைகுறை அறிவு ஒண்ணுமே இல்லை. அந்த கேஸ் எம்டி வெசல்னா கூட நம்ம எதையாவது என்ன பண்ணலாம், நிரப்பலாம். ஒன்று எல்லாம் தெரிஞ்சாவாது பரவாயில்ல. ஆனால் இந்த அறகுறையா இருக்கும்போது நமக்கு என்ன, இயேசு மரிச்சாருன்னு தெரியும், எதற்காக மரிச்சார். நான் உங்களுக்கு சொல்லுவேன், நாலேஜ் வந்து ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான விஷயம். அல்லேலூயா. வேதத்தில் அதனால தான் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு எழுதி நம்ம கைகளில் கொடுத்துருக்கிறார். ஆமென். அதனால வேதத்தை அதிகமாய் தியானிக்க அவருடைய ரத்தத்தை குறித்து தியானிக்க, அவருடைய மாம்சத்தை குறித்து தியானிக்க, சிலுவையில் கர்த்தர் நமக்கு செய்தவர்களாம் தியானிக்கவே நமக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வரும். மரண பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு வசனம் இருக்கு, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்க. ஆண்டவர் அதை ஜெயிச்சுட்டார். அப்ப அந்த வார்த்தையை வாசிக்கும் போதும், அதை அறிக்கை செய்யும் பொழுதும், அதை குறித்து பேசப்படும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருது, தைரியம் வருது. மரணத்தை குறித்து நம்ம பயப்படவே மாட்டோம். ஏன் சொல்லுங்க? ஏன் மரணம் தான் பரலோகத்துக்கு. அந்த கடைசியா ஒரு சந்ததி இருப்பாங்க இயேசு வருகையில், அவங்களுக்கு மட்டும் என்ன கிடையாது, அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஆனா அதுக்கு முன்பு மரித்தவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ். அல்லேலூயா. இந்த ஆங்கிள் பார்த்தா மரணம் என்பது என்ன? ஆமென். உலகம் மரணத்தை பார்ப்பது போல நாம மரணத்தை பார்க்கக்கூடாது. அப்படிதான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம சில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தையின் வழியாக கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். எந்த அளவுக்கு நம்முடைய வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலாக மாறுதோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளை என்ன செய்ய ஆரம்பிக்கணும், ஆமென், ஆக்டிவேட் பண்ணலாம். அல்லேலூயா. அதாவது வசனம் வந்து ஒன்று தான், பிரசங்கிக்கப்படுகிறது இங்கிருந்து தான் இத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் இதில் எந்த அளவுக்கு வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு மழையும் ஒரு பனியை போல, அப்படி தானே பைபிளை சொல்ல, நான் என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அல்லேலூயா, ஒரு மழையை போல ஒரு பனியை போல வந்து என்ன பண்ணுமா, அது இறங்கும். இப்போ ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒன்று தான், ஆனால் அந்த நிலத்தின் தன்மையை பொறுத்து பலன் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ நம்ம தான் நிலம். நம்ம சில நிலத்துலலாம் தண்ணி ஊற்றுனா அப்படியே வழுக்கி அதுக்கு தண்ணி போயிடும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஒரு சில நிலத்தில் ஊற்றி பாருங்க, உடனே அந்த நிலம் என்ன பண்ணும், அந்த தண்ணீரை. அப்படி எந்த நிலம் தண்ணீரை உறிஞ்சி கொள்ளுதோ அந்த நிலம் பலன் தருகிற நிலமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஒன்று தான். ஆனால் ஏன் ஒரு சிலருக்கு 0, ஒரு சிலருக்கு 30, ஒரு சிலருக்கு 60, ஒரு சிலருக்கு 100, இப்படி ஆண்டவரே பெர்சன்டேஜ் போட்டு வச்சிருக்கிறார். அப்ப இந்த அளவு கர்த்தருடைய வல்லமைகள் குறைந்து போகல, கர்த்தருடைய வார்த்தையினுடைய பவர் குறைஞ்சு போகல, அதை ரிசீவ் பண்ற ரிசீவருடைய ஆமென் கெப்பாசிட்டி. அல்லேலூயா. ஆமென். நீங்க இந்த எண்ணெய், ஒரு அம்மாவுக்கு வாழ்றதுக்கே வழி இல்லை. அப்ப அந்த அம்மா தீர்க்கதரிசிக்கிட்ட போய் கேட்கும் போது சொல்றாரு, நீங்க பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணு, இந்த எண்ணெய் அந்த பிள்ளைங்க வாங்கிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க, நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த பாத்திரத்தை கொடு அப்படின்றாங்க. அவன் பையன் சொல்லியிருப்பான், அம்மா பாத்திரம் இல்லைன்னு சொன்னது இந்த பாத்திரம் காதில் கேட்டுருச்சு, இதுக்கு கேட்ட உடனே நிறுத்திருச்சு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கெப்பாசிட்டி. இன்னும் ஒரு 100 பாத்திரத்தை கொண்டு வந்து அவங்க பையன் அடுக்கினாலும் 100 பாத்திரத்தை நிரப்புறதுக்கான எண்ணெய் அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. போதும்னு சொல்லவே கூடாது காட்ஸ் பிரசன்ஸ்ல. போதும் என்ற மனது உலக காரியங்களுக்கு தான். ஆவிக்குரிய காரியத்துல டோன்ட் சே நோ ஆர் போதும் பான்னு சொல்லவே சொல்லாதீங்க. இன்னும் வேணும். அது பாருங்க, நான் நினைச்சேன் அந்த பாத்திரத்துக்கு கூட காது இருக்கு போல இருக்கு.
பாத்திரம் இல்லைன்னு கேட்டோன்னு நின்றுடுச்சு. உங்கள் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. 30% தான் உங்கள் கெப்பாசிட்டி. இயேசுவின் நாமத்தில் 60 ஆகட்டும், 60 100 ஆகட்டும், 100 நிரம்பி வழியட்டும். அல்லேலூயா. நிரம்பி வழியட்டும், அது நதியா ஓடட்டும். அல்லேலூயா. போகும் இடமெல்லாம், பாயும் இடமெல்லாம், போகும் இடமெல்லாம், பாயும் இடமெல்லாம், சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. நான் செல்லும், நான் எப்பவுமே அப்படிதான் பாடுவேன். நான் பாடுவேன். ஏன் சிஸ்டர் இப்படி சுயநலமா இருக்கீங்க? ஆவிக்குரிய காரியத்துல ஃபர்ஸ்ட் நான் நிரம்பினாதான் அடுத்தவங்க நிரப்புவேன். நான் நிரம்புறது தூங்க மாட்டேன். நான் நிரம்புறது எனக்கு தூக்கமே வராது. புலம்பிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருப்பேன். என் கணவர் கேட்பாரு, ஏன் இப்படி புலம்பிட்டே இருக்கு? Until I feel, I will not come out of my room. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நீங்க நிரப்புங்கப்பா. அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள இருந்து அந்த நதி கடந்து போக போக வற்றாத ஜீவ நதி உங்களுக்குள்ள போகும். நீங்க என்ன போய் பெருசா மைக்க பிடிச்சு பிரசங்கிக்கணும், கையை காலை உசு புசுன்னு ஆட்டணும், ஃபயர் ரிசீவ், இதெல்லாம் வேணாம். வாயை திறந்து ஒரு பாட்டை நீங்க ஆரம்பிச்சாலே அங்க காட்ஸ் பிரசன்ஸ் ஃபில் ஆகும். அல்லேலூயா. அட்மாஸ்பியரை மாற்றுகிற பவர் ஒரு தேவ மனுஷனுக்கு, ஒரு தேவ மனுஷிக்கு இருக்கு. அங்க இருளா இருக்குன்னு குறை சொல்ற பவரை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல. எங்க வீட்டுல தரித்திரம் இருக்குன்றத அனௌன்ஸ் பண்ணி நோட்டீஸ் போர்ட் போடுறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கல. அதை மாற்றதானே உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு செய்த ஒரு அற்புதமான விஷயம், சிலுவையில கர்த்தர் நமக்கு முதல்ல அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. பிசாசினிடத்திலிருந்து விடுதலையை கொடுத்தாரு. ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்தாரு. அல்லேலூயா. அந்த ரத்தத்தினால சாபங்களை கர்த்தர் உடைத்தார். ஆமென். இது எல்லாவற்றை விட இதெல்லாமே ஒரு ரீசன். ஒவ்வொன்றும் 7 பாயிண்ட் பேசலாம். 7 வார்த்தையில் ரத்தத்தை குறித்தே 7 பாயிண்ட் பேசலாம். அல்லேலூயா. ஏன்னா பிரதான ஆசாரியர் 7 முறை ரத்தத்தை என்ன பண்ணுவாங்களாம்? தெளிப்பார்கள். அந்த மாதிரி 7 முறை பேசலாம், நிறைய பேசலாம். ஆனால் அதை எல்லாவற்றை விட விசேஷமான ஒன்றை கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசையா இருக்கீங்களா? ஆமென். when you have that desire, ஒரு ஆசை இருந்துச்சுன்னா தான் அப்பா என்ன பண்ணுவார்? ஃபில் பண்ணுவார். ஹல்லேலூயா. தாகமா இருந்தா போதும் தண்ணீரை ஊற்றுன்றார். கருப்பா இருந்தாலும், சிவப்பா இருந்தாலும், நெட்டையா இருந்தாலும், குட்டையா இருந்தாலும், யாரா இருந்தாலும், எவரா இருந்தாலும், நீ பாவியா பரிசுத்தவானா, எந்த ஊரு, எந்த பேரு, பாஸ்டர் புள்ளியா பாஸ்டர் புள்ள இல்லையா, என்ன பின்னணி, ஒன்னும் கேட்க மாட்டார் ஆண்டவர். தாகமா இருக்கியா? தாகமா இருக்கியா? நிரப்பிடுவார். அல்லேலூயா. ஆமென். நோ கிரைட்டீரியா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நிரப்ப போறார். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்க என்னோடு கூட சேர்ந்து எபிரேயர். தேங்க்யூ ஜீசஸ். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? 10ஆம் அதிகாரம் 10, 19. போதும். ஹல்லேலூயா. இந்த 2 வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பித்து இதிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகையால் சகோதரரே, ஆமென், நம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும், இந்த 2 வார்த்தையை நல்லா ஹைலைட் பண்ணி எல்லாரும் சொல்லலாமா? புதிதும் ஜீவனும், புதிதும் ஜீவனுமான மார்க்கம். ஹல்லேலூயா. இந்த மார்க்கத்துக்கு ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்குன்னா வழி. ஹல்லேலூயா. வே. ஆமென். நியூ வே, புதிதான வழி, ஒரு புதிய வழியை கர்த்தர் உண்டு பண்றார். ஹல்லேலூயா. இதுக்கு முந்தி பழைய ஏற்பாட்டில் எல்லாம் எப்படி தேவனிடத்துல போகிறது, அந்த மார்க்கத்தின் வழியாக அவர் இடத்துல பிரவேசிக்கணும்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரவேசிக்க முடியும். ஆமென். வருஷத்துக்கு ஒரு முறை, அதுவும் ஒரே ஒருத்தர் தான்
ரத்தத்தை பிடித்து கொண்டு என்ன பண்ணுவாங்க, காலில் கட்டிட்டு உள்ள அனுப்புவாங்க. ஏன்னா அவர் செய்கிற அந்த காரியம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லை, டக்குன்னு ஒரு அடியை அடிச்சிருவார். நான் யோசிச்சு பார்த்தேன், அப்படி மட்டும் இப்போ செஞ்சாருன்னா ஒரு பயிர் இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நான் அவுட்டு. எல்லாருமே தான், ஆமா தானே? எல்லாரும் பாவம் செய்தோம், ஒருவன் தன்னில் பாவம் இல்லை என்பான். ஆனால் அவன் என்னவா, தன்னை தானே வஞ்சிக்கலாம். நம்மளே நான் தப்பெல்லாம் செய்யலையே, நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன். இப்ப நமக்கு என்னன்னா, அது ஒரு பியூட்டி என்னன்னா, ஒரு பாவி இன்னொரு பாவியை வித்தியாசமான பாவம் செய்கிறதற்கு நியாயம் தீர்க்கிறது. நம்மளும் பாவிதான், அவங்களும் பாவிதான். நான் ஒன்றும் அவளை மாதிரி இல்லை, நான் சின்ன போய் தான் சொல்லுவேன், ஆனா அவ அப்படி செஞ்சுட்டா அப்படின்னு நியாயம் தீர்க்கிறது இல்லை. அப்படி நம்ம என்ன பண்ண முடியாது. பைபிள் படி என்ன, பாவம் பாவம் தான். ஆமே, எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம். அப்ப உள்ள போய் வெளியே வருவாரா? நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த பிரதான ஆசிரியருக்கு மனைவியும் பிள்ளைகளும் இருந்தா உள்ள அமிச்சிட்டு எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஐயோ நம்ம புருஷன் வந்துருவாரா, நம்ம தப்பா வந்துருவாரா அப்படின்னு உள்ள போயிருப்பார். ஆமா தானே? பயத்தோட. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உள்ள போகணுமே. அது பழைய மார்க்கம், அது பழைய வழி. அதையும் ஆண்டவர் தான் கொடுத்தார். அல்லேலூயா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த 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 ஷெட்யூலே ஆண்டவர் தான் கொடுக்குறார். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து ஒரு புதிய வழியை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. புதுசுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றவங்க எத்தனை பேர்? இப்பயும் 70 வயசு ஆனாலும் ஒரு புது புடவை உடுத்தும் போது ஒரு சந்தோஷம் வருது. ஒரு புது சட்டை போடும்போது அது என்னன்னே தெரியல. அது என்ன அந்த புதுசு மேல அவ்வளோ ஒரு ஆசை நமக்குன்னு தெரியல. அது நம்மளுடைய அமைப்பா நம்ம விருப்பமானு தெரியல. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, புதிய ஒரு மார்க்கத்தை, புதிய ஒரு வழியை உங்களுக்கு நான் ஏற்படுத்துறேன். அது ஆண்டவர் எப்படி ஏற்படுத்தினாரா? அவர் தன்னுடைய மாம்சத்தை, அங்க வாசிக்கலாமா அந்த வார்த்தைய, மாம்சமாகிய திரையின் வழியாக. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் மத்தேயு 27:50-51 வாசிக்கலாம். 27 அதிகாரம் 50-51. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. அல்லேலூயா. இங்க நம்ம வாசிக்கிறோம், இயேசு தன்னுடைய ஆவியை சத்தமா கூப்பிட்டு விட்ட உடனே, நீங்க அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப கொல்கத்தாக்கு போலாமா? கொல்கட்டாக்கு இல்ல, கொல்கத்தாக்கு. ஆமே, கொல்கத்தாக்கு போய் நின்று அப்படியே கொஞ்சம் அந்த காட்சியை பாருங்க. அப்படியே அந்த காட்சியை பார்க்கும் போது ஜீசஸ் தன்னுடைய ஆவியை விடுறாரு. விட்ட உடனே என்ன நடக்குது? பயங்கரமான பழக்குது, அசைது. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த சம்பவம் நடக்கும் போது டைம் வந்து 3 PM. என்னங்க? 3 PM, மதியம் 3 மணி. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. நீ போய் பார்த்தியான்னு என்ன கேட்காதீங்க, அப்படி படித்தேன், அதனால அப்படியே சொல்றேன். அல்லேலூயா. ஓகே, 3 மணி. இப்போ இந்த 3 மணி நேரத்தில் அங்க ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இந்த சாயங்காலம் பலி செலுத்துகிறதுக்கான ஆயத்தத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கும். என்னத்துக்கு? நெக்ஸ்ட் பலி செலுத்துறது. ஜனங்கள்லாம் வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, நெக்ஸ்ட் பலி நம்ம சர்வீஸ் நடக்கிற மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த சமயத்துல பலிகளை செலுத்த ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சமயத்துல எப்படி கிழியுதுன்னா, அது கூட ஆண்டவர் சரியா செஞ்சிருவார். நம்ம அப்பா எதை செஞ்சாலும் சரியா செய்வார். அல்லேலூயா. எப்படி அது கிழிந்ததுன்னு இருக்கு பாருங்க. நம்ம மட்டும் கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் கிழிஞ்சிருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க? யாரோ கிழிச்சு விட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படித்தானே இயேசு சிலுவையில கல்லறையில வச்சு உயிர் தெழுந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் காசு கொடுத்து என்ன சொல்லிட்டாங்க? என்ன சொல்ல சொன்னாங்க? அவங்க சீஷர்கள் வந்து சரீரத்தை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம். அன்னைக்கு ஒரு 2 பேர் கை மாத்தா காசை வாங்கி பொய் சொன்னான். அந்த ஒரு பொய் இந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு. ஐ அம் டெல்லிங் யூ, சின்ன விஷயத்துக்காக, அல்லேலூயா, சின்ன விஷயத்துக்காக, அற்பமான உலக காரியங்களுக்காக ஒரு நாளும் எந்த காரியத்தில் உடன்படாதீங்க. ஏன்னா அது உங்களோட முடிஞ்சு போகிறது இல்லை, அது தலைமுறைகளுக்கு தாண்டி போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையோடு நம்ம இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அப்படி கர்த்தர் அதை கிழித்தார். இப்ப இந்த திரைசீலையை குறித்து எனக்கு சில யோசனைகள். ஏன் திரைசீலை போய் கிழிக்கிறார்? ஏன் கர்த்தர் அதை செய்தார்?
அப்படின்னு நான் தியானிக்கும் பொழுது இந்த திரைச்சிலை குறித்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். என்னோடு கூட யாத்திராகமம் 26:1 நம்ம இந்த வசனங்களை வாசிப்போம். யாத்திராகமம் 26:1 வாசிக்கலாமா? மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் ரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். ஹல்லேலூயா. அந்த கடைசி பகுதியை பாருங்களேன், என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவைகளில் விசித்திர வேலையாய். எந்த கலர்ல செய்யணும், எத்தனை மீட்டர் செய்யணும், அதை தங்கத்தினால் ஆகிய எதுல என்ன பண்ணணும், ஃபிட் பண்ணணும், அதோடைய எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றாரு? கரெக்டா. அதாவது ஆண்டவருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற எதை பார்க்குதான்? சந்தோஷமா தூக்கு நூலை. நீங்க கர்த்தரை சந்தோஷப்படுத்துறது எப்படின்னு எப்பயாவது படிச்சிருக்கீங்களா? இங்க இருக்க எத்தனை பேர் அப்பாவை சந்தோஷப்படுத்துறது எப்படின்னு தியானிச்சிருக்கிறீங்க? சாரி சிஸ்டர், நான் எப்படி சந்தோஷமா இருக்கணுன்றதை மட்டும்தான் நான் தியானிச்சிருக்கிறேன். தேவனை பிரியப்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் வேதத்தில் இருக்கு. அல்லேலூயா. நோவா கிட்ட ஆண்டவர் இப்படியெல்லாம் ஒரு படகை செய்ப்பா அப்படின்னா அப்படி நூல் பிடிச்ச மாதிரி கர்த்தர் என்ன செஞ்சா சொன்னாரோ அந்த அளவின்படி அப்படியே செய்றார். ஒன்னையும் கூட்டல, ஒன்னையும் குறைக்கல. செருபாபேலை பார்க்கும்போது செருபாபேலை பிடிச்சது என்னன்னா, கர்த்தர் சொன்ன மாதிரி நூல் பிடிச்சு செய்றார். அல்லேலூயா. இங்க நீங்க பாருங்க, God is very much concerned about the measurements. ஒன்றும் கூடவும் கூடாது, ஒன்றும் குறையவும் கூடாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்பா சொன்னார்னா, அப்பா இதை நான் செய்கிறேன் ஆனால் இப்படி செய்கிறேன்லாம் செய்யக்கூடாது, எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்யணும். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம். இப்போ நீங்கள் இந்த ஷார்ட்கட்ஸை பற்றி நான் சமீபத்தில் தியானிச்சுட்டு இருந்தேன். இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப வலியினுடைய அதிகபட்சத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு 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 வைன் மாதிரியான ஒரு ட்ரிங்க் அதை என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. 2 விதமான ட்ரிங்க் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த ட்ரிங்கை வசனம் சொல்லுது, இயேசு அதை என்ன பண்ணல, குடிக்கல. அதை என்ன பண்ணுறாருன்னா ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஏன் அதை ரிஜெக்ட் பண்ணுறாருன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா அது எதுக்காக கொடுக்கப்படுறதுன்னா, இந்த சரீரத்தில் வலி இருக்கும்ல, அந்த வலி கொஞ்சம் குறையறதுக்காக, ஒரு மறுமறுப்பை ஒரு இதை உண்டு பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுது. ஜீசஸ் என்ன பண்ணார்னா அதை வேணான்ட்டார். ஏன்? முழுமையாக அந்த சரீரத்தின் எல்லா வேதனைகளையும் நோ ஷார்ட்கட்ஸ். அல்லேலூயா. அவர் மரிச்சு உயிர் தெளிந்து வந்ததுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறார் சீஷர்கள் இடத்துல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும். இதை அவர் ஊழியத்துக்கு வந்த துவக்கத்திலே பிசாசு என்ன பண்ணிட்டான், உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி சொல்றான், என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டா எல்லாத்தையும் நான் உமக்கு தரேன், ஷார்ட்கட், இதை மட்டும் நீ செய். நிறைய பேர் அப்படிதான், இதை மட்டும் என்ன, அதாவது இப்ப தாழ விழுந்து பணிகிறது பிசாசு எல்லாருக்கும் முன்னாடி என்ன தாழ விழுந்து பணின்னு சொல்லல. என்ன சொல்லல? உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? பிசாசுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நீ என்ன தாழ விழுந்து பணின்னு சொல்லல. மலை மேல தனியா கொண்டு போய், யாருக்கும் தெரியாது, ஜீசஸ் லைட்டா என் காலில் மட்டும் விழுந்து எழுந்துட்டீங்கன்னா இந்த பூமி எல்லாம் நீங்க கண்ணு பார்க்குற எல்லாமே நான் தரேன் அப்படின்றார். ஆனா ஜீசஸ் அதை ரிஜெக்ட் பண்றார். ஏன்? வேதனையின் வழியாக சரியா கர்த்தர் சொன்ன அந்த வழியாக தான் போய் ஒன்றை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், குடும்ப தலைவர்கள், தலைவிகள், வாலிப பிள்ளைகள் யாரா இங்க இருந்தாலும் தயவு செய்து டோன்ட் டேக் எனி ஷார்ட்கட்ஸ். அல்லேலூயா. நீங்க ஷார்ட்கட் எடுக்காதீங்க, நீங்க உண்மையா இருங்க. பாருங்க, ஆண்டவர் உங்களை கைப்பிடிச்சு ஷார்ட்கட்ல கூட்டு போவார். அல்லேலூயா. ஆமென். ஒண்ணுமில்லாத தாவீதை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துறார். யோசேப்பு கர்த்தர் அதை செய்வார். ஆனா நீங்க எதையாவது பண்ணி யார் காலையாவது பிடிச்சி யாருக்காவது ஐஸ் வச்சு மேலே ஏறிடலாம். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆமென். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென். நீங்க உத்தமமா நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துறதை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த திரையில இந்த வேலைப்பாடுகள் டிசைன் நம்ம பார்ப்போம்ல, ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு ஸ்க்ரீன் வாங்குறோம்னா அந்த ஸ்க்ரீன்ல என்ன டிசைன் இருக்கும். இப்போ இவங்க போட்டிருந்த இந்த திரையில ஒரு டிசைன் இருக்கு. அந்த டிசைன் என்ன இருக்கு? கடைசி லைன் கேருபீன்கள். இப்போ நம்ம ஒரு டிசைனை சில சபைகளில் ஸ்க்ரீன் இப்படி தொங்க விட்டுருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புல்பீட்ல இருந்து ஒரு கிராஸ் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஒரு டிசைன்.
ஒரு சில சபைகள் அதே மாதிரி ஸ்கிரீன் இருக்கும், அதுல வசனங்கள் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி அங்க இருந்த அந்த திரைச்சீலையில என்ன டிசைன், என்ன வேலை செய்யப்பட்டிருக்குன்னா, யார் இருக்காங்க அதுல? கேருபீன்கள். ஏன் அதுல கேருபீன்களை கர்த்தர் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு ரீசன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கேருபீன்கள் இருக்கிற இந்த திரை தான் என்ன பண்ணப்படுது? கிழிக்கப்படுது. ஏன்? கேருபீன்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு நம்மளை கொண்டு போய் விடுவாங்க. கேருபீன்கள் வா வா, என்ன ஏன் தெரியுமா எல்லாரையும் விட்டுட்டு என்ன கொண்டு வந்து போட்டாரு? கேருபீன் ஏன் உன்னை கொண்டு வந்து இந்த ஸ்கிரீன்ல போட வச்சாருன்னு கேருபீன் கிட்ட கேட்டா, கேருபீன் சொல்லுவாங்க, எல்லாரும் திருப்புங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் தான் வேதம் நமக்கு கேருபீனை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஹெவன்லி பீயிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுது வேதம். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? 3:24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும். அல்லேலூயா. கேருபீன்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? they indicate the strong presence of God. அல்லேலூயா. சாதாரணமா ஏஞ்சல்ஸ்ல டிஃபரெண்ட் ஹையரார்கி இருக்கு. பிசாசுலே ஹையரார்கி இருக்கு, ஏஞ்சல்ஸ்ல ஹையரார்கி இருக்கு, அனாயிட்டிங்ல ஹையரார்கி இருக்கு. அல்லேலூயா. இப்ப ஏஞ்சல்ஸ்ல கேருபீன்கள் அந்த இடத்துல இருக்காங்கன்னா that indicates strong presence. அல்லேலூயா. strong presence. they also indicate strong presence. அதனால எல்லாரும் சும்மாலாம் உள்ள போக முடியாது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, கிழிடாத. ஆமென். இனி யார் வேண்டுமானாலும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு வருவதற்கு அவர் தன்னுடைய மாம்சத்தின் திரை வழியாய் ஒரு வாசலை உண்டு பண்றார். I feel personally this is the best gift Jesus has given in the cross. நான் சொல்லுவேன், அவர் சம்பாதித்த சுகம், நம்ம கொடுக்கிற சுகம், இந்த சிலுவையில் நம்ம கொடுக்கிற மேன்மைகள், இது எல்லாவற்றை விட the best thing ஏசப்பா என்ன செஞ்சார்னா, இந்த சிலுவையில் மறுபடியும் ரீகனெக்ட் பண்றார். ஹல்லேலூயா. மறுபடியும் ஏதேனிலிருந்து ஆதாமும் ஏவாளும் துரத்திப்பட்டு திருப்பி நீ உள்ள வரவே கூடாதுன்னு ஒருத்தர் போட்டார் பாருங்க. இப்ப ஆண்டவர் கிழிக்கிறார். இப்ப யார் வேணாலும் ஏதேனுக்கு வரலாம், யார் வேணாலும் அப்பாவோட பேசலாம், யார் வேணாலும் பகலின் குளிர்ச்சியான வேலையில் அவரோடு உலாவலாம், யார் பேசினாலும் அவரும் பேசுவார், ஒரு நண்பனை போல கூட நடந்து. அல்லேலூயா. இது எல்லாருக்குமே கிடைக்காது. ஆமென். நம்ம கூடவே ஒருத்தங்க இருப்பாங்க, நம்ம கூடவே படிச்சிருப்பான், நீங்களும் அவருங்களும் ஒரே தட்டில் சாப்பிட்ருப்பீங்க, ஒன்னா படுத்து தூங்கியிருப்பீங்க. ஆனா கொஞ்சம் பெரிய ஆள் ஆன உடனே அவங்களை எங்களால மீட் பண்ண முடியாது. ஆமா தானே? மீட் பண்ண முடியாது, உங்களால முடியாது. அதற்கேற்ற வழிமுறைகள் தான் நீங்க போய் சந்திக்கணும். அவ்வளோ கஷ்டம். ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த அப்பாவை நீங்க எப்பவும் சந்திக்கலாம். அவரிடத்துல தைரியமா, அந்த வார்த்தையில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தைரியமா போகலாம். பிரதான ஆசாரியன் அவ்வளவு ட்ரெஸ் போட்டிருப்பார், அவர் பயங்கரமான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பார், அதெல்லாம் போட்டுக்கிட்டே அவர் உள்ள நடுக்கத்தோட போவார். பின்னாடி அவங்க பொண்டாட்டி புள்ளெல்லாம் பயந்துக்கிட்டு நிற்பாங்க. ஆனா நீங்களும் நானும் நடுக்கத்தோட அல்ல, தைரியத்தோட. அல்லேலூயா. அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். உம் கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா. அல்லேலூயா. தைரியமா அவர்கிட்ட போகிற ஒரு ஆக்சஸ், யூ கேன் ஆக்சஸ் ஏதேனின் சகல நன்மைகளும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஆமென். அவங்க எதை சாப்பிடக்கூடாதுன்னு அங்கே இருந்தது, என்ன பழத்தை சாப்பிடக்கூடாது?
என்ன பழம்? ஜீவ விருட்சம். அதை சாப்பிட்டா அங்கேயே வசனம் இன்டர்பிரிட்டேஷன் அங்கேயே இருக்கு. அதை சாப்பிட்டா என்ன நடக்குமா? சாவே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அது கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இல்லைங்க. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? சாவே இல்லைன்னு சொல்றீங்க. கட் பண்ணி போட்டு என்ன வைரல் ஆக்கிடுவாங்க. சாவே இல்லைன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. சாவே இல்லைன்னா நமக்கு என்ன இல்லை தெரியுமா? இரண்டாம் மரணம் நமக்கு இல்லை. இரண்டாம் மரணம் நித்தியமா அப்பா கூட வாழுவோம். அல்லேலூயா. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். கை தட்டி பாடலாமா? அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஆமென். இங்கிருந்து போகவே கூடாது. வீட்டுக்கு போனா அதே கடன் பிரச்சனை, அதே வியாதி, அதே சண்டை. எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க இப்படி ஆண்டவருடைய பிரசன்ஸ்லயே இருந்துடலாம்? ஆசைப்பட்டவங்க இங்க எத்தனை பேர்? நல்ல தைரியமா கை தூக்குங்க. இப்படியே இருந்துட்டா நல்லா இருக்கும் சிஸ்டர். யாராவது வந்து பாடிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, நான் கேட்டு உட்காந்துருக்கேன். மறுபடியும் போய் என்னால் சமைக்க முடியாது, அடுத்து என்ன வேலை சமைக்கிறதுன்றதை யோசிச்சே பல பெண்களுக்கு மூளை வந்து காஞ்சு போச்சு. இப்போ இங்கே இருக்கிற நல்லா இருக்கு சிஸ்டர். கீழே போன உடனே ஐயோ என்னத்தை போய் சமைக்க அப்படின்னு ஓட வேண்டியதாக இருக்கு. அடுத்து ராத்திரி வருது, ராத்திரி என்ன சமைக்கன்னு இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்த அலுவல்கள் இருக்கு. ஆனால் நம்ம யோசிக்கிறோம் இப்படி ஆண்டவருடைய பிரசன்ஸ்லேயே இருந்தால் நல்லா இருக்கும்ல. அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஜூஸ் கொடுக்குறது என்ன, ஒருத்தர் ஸ்நாக்ஸ் கொடுக்குறது என்ன, அப்படியே கேட்டுக்கிட்டே மெசேஜை கேட்டுக்கிட்டே பாடிக்கிட்டே துதிச்சுட்டே இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஆமென். இதை விட 100 மடங்கு பரலோக ராஜ்யத்தில். அல்லேலூயா. அங்கே நமக்கு வேற வேலையே இல்லை சிஸ்டர், சமைக்கிற வேலையே இல்லை. ஆமென். அதை விட முக்கியமா பாத்திரங்கள் ஒரு வேலையே இல்லை. உங்களுக்கு ஜாலியா இருக்கலாம், நீங்க சந்தோஷமா இருக்கலாம். நம்ம அப்பா வீட்டில் எப்போதும், அதாவது நான் எப்படி யோசிக்கிறேன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம பார்க்க தோணாது. அவருடைய முகத்தில் அப்படியே அல்லேலூயா. அவர் முகத்தை பார்த்தா சிலர்லாம் பார்த்தோன்னா அந்த கண்ணை எடுக்கவே முடியலைங்க எங்களால். அப்படி அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை, நித்திய காலமாய் கர்த்தர் இயேசு தன்னுடைய மாம்சம் என்கிற திரையை கிழித்து ஒரு புதிதும் ஜீவன் லைஃப், ஒரு ஜீவனுள்ள மார்க்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இது செத்த வழி அல்ல. நாம் ஏதோ மரித்த இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் அல்ல, உயிருள்ள இயேசுவை ஆராதிக்கிறோம். இந்த மார்க்கம் மரித்து போன மார்க்கம் அல்ல, இந்த மார்க்கம் புதிய மார்க்கம், ஜீவனுள்ள மார்க்கம். ஹல்லேலூயா. லைஃப். இந்த வழியா நடந்தா இந்த வழியினுடைய முடிவு ஜீவன். ஹல்லேலூயா. வழி எப்படி இருக்கும்னு கேட்காதீங்க. அதுல மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், முள் இருக்கும், குறுக்கு இருக்கும். கூட வேற ஒன்று அனுப்பி வைப்பாரு, அது வந்து இடிக்கும். ஒன்று வேற பின்னாடி அனுப்புவார் பிள்ளைங்கன்ற பேர்ல, அது ஒன்று குத்தும். இது எல்லாம் இருக்கும். ஆனா ஒன்று நிச்சயம், முடிவில் ஜீவன். அல்லேலூயா. ஆமென். ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இயேசுவை எப்பொழுது வேணாலும் சந்திக்கிற ஒரு ஆக்சசிபிலிட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தைரியமா நீங்க எங்க வரலாம் தெரியுமா? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். எடுத்து வாசிப்போமா? எபிரேயர் 4:16. இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற திருவாசன தண்டையில்
தைரியமாய் வர, இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற, கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர. அல்லேலூயா. அந்த வசனம் வாசிக்கலாமா எல்லாரும்? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியம். நான் ஏன் கிருபாசன தண்டைக்கு போனோம்? நான் ஏன் அவர்கிட்ட போனோம்? ஏன் இந்த திரைசீலை கிழிக்கப்பட்டு? நான் நினைக்கிறேன் திரைசீலை கிழிக்கப்பட்டது உண்மைதான். எல்லாருக்கும் தைரியம் வருமா அதுக்குள்ள போறதுக்கு? ஆமென். கடலும் காற்றும் கொந்தளிக்குது, இயேசு நடந்து வராரு. 12 பேர்னு வச்சுப்போம். இவங்க 12 பேர்ல இந்த 12 பேர்லையும் அந்த கடலின் மேல் இயேசுவை நடப்பது போல நானும் நடக்குன்ற ஆசையே 12லயே 11:1 தான். அல்லேலூயா. அப்ப இங்க இருக்கிறதுல நீங்களே இஸ்டு போட்டுக்கலாம். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. மேக்ஸ்ல நான் பயங்கர வீக்கு. ஆனா 12 பேர்லயே ஒருத்தருக்கு தான் இயேசுவை போல நம்ம நடக்கணும்ன்ற ஆசை வருது. கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார் இதை செய்வார்னா உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரதான் செய்யும். ஏசப்பா கிட்ட போகலான்னா 12:1 தான் ஆசை வரும். மற்றவங்க என்னத்தை பண்ண அவர்கிட்ட போய் என்னத்தை நான் செய்ய, எனக்கு கால் வலிக்குது, அதை சுகப்படுத்துவாரான்னு கேட்டு சொல்லுங்க. ஒருத்தர் ஃபோன் பண்ணார் என் கணவருக்கு, பாஸ்டர் நான் போர் போட போறேன். அந்த போர் எங்க தோண்டுனா தண்ணி வரும்னு ஏசப்பா கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னார். ஊழியம் செய்யறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப என்னத்த சொல்ல? எனக்கு தெரியாதுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? வல்லமை இல்லை. இல்ல நம்மளா ஏதாவது ஒண்ணு லொகேட் பண்ணி சொன்னா நம்ம சொல்ல முடியாது. இப்படிதான் ஆயிடுச்சு. ஏதாகிலும் ஒன்றை எல்லாமே உங்களுக்கு ஆயத்தம் தான். நீங்க அதுக்காக ரொம்பலாம் பிரயாசப்பட வேண்டியது. எவ்ரிதிங் இஸ் ஒரு டைனிங் டேபிள் மாதிரி அது மேல போட்டு அப்பா உங்களுக்கு எல்லாவற்றையும் அங்க அடுக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தேவையான சுகம் அந்த டேபிள் மேல இருக்கு. உங்களுக்கு தேவையான பொருளாதார பிரேக் த்ரூ, கடன் இல்லாத வாழ்க்கை அந்த டேபிள் மேல இருக்கு. அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள தேவைப்படுகிற சமாதானம் அந்த டேபிள் மேல இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற அந்த சாபத்தை உடைக்கிற வல்லமை இந்த டேபிள் மேல இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை என் கர்த்தர் குலைத்திருக்கிறார் சிலுவையில. அல்லேலூயா. உங்க தலைமுறையே உரிமம் பெற்று அதை வைத்து கையில வச்சுக்கிட்டு சுருட்டி வச்சுட்டு பிசாசு வந்து நிக்கிறான். யாரு? உங்க தலைச்சன் பிள்ளைக்கு முன்னாடி. இவன் எனக்கு, இவனை பாரு நான் என்ன பண்றேன், இவனை ஊர் சுத்த வச்சு, இவனை குடிக்க வச்சு, உன் குடும்பத்துக்கு அவமானம். அவங்க கொடுத்த உரிமம். ஆமென். அவங்க போய் தாழ விழுந்து நானும் என் பிள்ளையும் என் தலைமுறையும் உனக்குன்னு சொன்னாங்க பாரு. உடனே அதுக்கு ஒரு எழுதி, உங்க முன்னோர்கள் சொன்ன எல்லாவற்றையும் எழுதி கீழே ஒரு கையெழுத்து போட்டு வச்சுக்குது கையில இந்த பிசாசு. வைத்து கொண்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு வரும்போது, ஆண்டவர் உங்க பிள்ளைகளை கையில எடுக்க வரும்போது வந்து எனக்கு தான் இந்த குடும்பத்தின் மேல உரிமை, எனக்கு தான் இந்த தலைச்சன் பிள்ளையின் மேல உரிமை, எனக்கு தான் இந்த தலைமுறை மேல உரிமை. ஆண்டவர் சிலுவையில் என்ன பண்ணார்? கூட என்ன பெருசா எழுதி வச்சிருக்கேன் வாங்கினார். நானும் என் பிள்ளையும் என் தலைமுறையும் ஏதோ என் முற்பிதாக்கள் செய்த தப்பு, வட்டிக்கு வாங்கின தாத்தாவின் வழியாக வருகிற சாபம், அடுத்த குடும்பத்தை அபகரித்த முற்பிதாக்களினால் வருகிற சாபம், அல்லேலூயா, முன்னோர்கள் செய்த தவறுகளினால் வந்து கொண்டிருக்கிற வியாதிகள், சாபங்கள், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அதை குலைத்து போடுறாரு. சிலுவையில் அதை குலைக்கிறார். அவன் உரிமையை கர்த்தர் பறிக்கிறார்.
அவனை அழிக்க வரும் பொழுது என் அப்பா ஒரு ரத்தம் நிக்குதுங்க போய். ஹல்லேலூயா. நின்று சொல்லுகிறார், இனி உனக்கு உரிமை இல்லை. இனி இவர்கள் தலைமுறை ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அவர் சந்ததி எனப்படும் ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அவர் சந்ததி எனப்படும். அர்ப்பணிக்கிறோ முழு குடும்பமாக நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக. இந்த வார்த்தை என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறோம். பாடலாமா? தைரியமா வாய் திறந்து பாடுங்க. நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சாட்சியாக. சொல்லுங்க, நான் சாட்சியா நிற்பேன். ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையா அவர் சந்ததி எனப்படும் ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையா அவர் சந்ததி என. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலும் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. ஆமென். இருளும் காரிருளும் இந்த உலகத்தை மூடும், ஆனா உங்க எல்லையில் அந்த இருள் இருக்காது. ஹல்லேலூயா. எகிப்தியருடைய எல்லையில் என்ன இருந்தது? காரிருள் இருந்தது. எகிப்தியருடைய வீடுகளில் தலைச்சன் பிள்ளைகள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை பூசின வீடுகளுக்குள்ள அந்த சங்கார தூதன் உள்ள வர முடியாது. உங்க தலைச்சன் பிள்ளைகள் என்னன்னு தெரியல, ஆண்டவர் ப்ராஃபட்டிக்கலா பேசுறார். Target is on the first born. I'm telling you, this is spiritual revelation. ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு மாம்சத்தின்படி தலைச்சன் பிள்ளை, இரண்டாவது ஆவிக்குரிய தலைச்சன் பிள்ளை. ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு மாம்சத்தின்படி தலைச்சன் பிள்ளைகளா பிறக்கிறவங்க மேல டார்கெட் பிசாசு. ரெண்டாவது ஸ்பிரிச்சுவலி தலைச்சன் பிள்ளை. இப்ப மாம்சத்தின்படி யோசேப்பு தலைச்சன் பிள்ளை இல்ல, ஆவிக்குரிய மண்டலத்தில் யோசேப்பு தான் தலைச்சன் பிள்ளை. ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி யார் தலைச்சன் பிள்ளை? ஆமென். தாவீது தலைச்சன் பிள்ளை இல்ல, ஆனா ஆவிக்குரியதுல தாவீது தான் தலைச்சன் பிள்ளை. ஹல்லேலூயா. தேர் ஆர் அப்படின்னா தலைச்சன் பிள்ளைன்றது என்னன்னா, மாம்சத்தின்படி ஒரு கர்ப்பம் திறந்து முதலில் வருகிறது, ஆவிக்குரியபடி இயேசுவை முதலில் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கிறது. நீங்க தான் உங்க வீட்டுல கடைக்குட்டியா இருந்தாலும் நீங்க தான் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தீங்கன்னா நீங்க தான் ஆவிக்குரிய தலைச்சன் பிள்ளை. அப்ப டார்கெட் உங்க மேலதான் இருக்கும். ஆனா நான் சொல்றேன், ஆமென், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரகசியம், ஆவிக்குரிய ரகசியம். இஃப் யூ ஆர் டார்கெட்டட் பை சேட்டன், இஃப் யூ ஆர் டார்கெட்டட் பை பீப்புள், ஆமென், சோர்ந்து போய் கீழே உட்காந்துறாதீங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகினது. ஹல்லேலூயா. தட்ஸ் நாட் அ டைம் நம்ம சோர்ந்து போய் என்னையே பிசாசு தாக்குறானே, என்னையே நீங்க யோசிக்கிற டைம் இல்லை. எழுமி நிற்கணும். எப்படி நிற்பேன்? எதை பிடிச்சி எழுமி நிற்பேன்? நான் நிற்கவே பலன் இல்லாமல் இருக்கிறேனே, நான் எதை பிடித்து எழுமி நிற்பேன்னா, உங்களுக்காக சிலுவை மரம் ஒன்று இருக்கிறது, அதை பிடிச்சு எழுமி நில்லுங்க. என்னை தூக்கிவிட யார் இருக்கா? என்னை ஹெல்ப் பண்ணி, என்னை என்கரேஜ் பண்ணி என்னை தூக்கிவிட யார் இருக்கா?
ஓகே, யார் இருக்கா அப்படின்னு நீங்க ஒருவேளை யோசிச்சீங்கன்னா, அவருடைய ஆணிப்பாய்ந்த கரங்கள் உங்களுக்கு இருக்கிறது. அவன் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? உங்க வீட்டில் நீங்க தான் முதல்ல இயேசுவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆவியில மறுபடியும் நீங்க தான் பிறந்திருக்கிறீங்கன்னா, நீங்க தான் உங்க வீட்டுக்கு தலைச்சன் பிள்ளை. தலைச்சன் பிள்ளை இயேசுவுக்கு. அந்த பிள்ளைக்கு நேராக போராட்டம் இருக்கும். ஆமென், நிச்சயம் இருக்கும். ஆனா ஒன்று நிச்சயம், அந்த பிள்ளை முடிவில் ஜெயம் அந்த பிள்ளைக்கு தான். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு ரன்னிங் ரேஸில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் இப்போ ஒரு காம்படிஷன், இப்போ எங்களுக்கு ஒரு காம்படிஷன் நடந்தது எங்கள் காலேஜில். அப்போ இந்த காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சீனியர் மேம் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஜட்ஜிக்கிட்ட பேசிட்டேன், நீ தைரியமாக பாட, ரிசல்ட் பார்த்துக்கலாம் அப்படி சொன்னாங்க. அவங்க என்ன பேசுனாங்க, யார் ஜட்ஜெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் போயிட்டு தைரியமாக பாடணும்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துருச்சு. என்ன, யாரோ ஒருத்தர் ஜட்ஜுக்கிட்ட பேசுகிறாங்க. 2 விஷயம் அங்கே இருக்குது. ஜட்ஜுக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆளு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார், இயேசு. ஹல்லேலூயா. இயேசு மத்தியஸ்தராய், என் பிள்ளைதான், கொஞ்சம் ஸ்ருதி மாறினா கூட அது என் பிள்ளை, ஸ்கேல்லே பாட மாட்டேங்குது ஆனாலும் என் பிள்ளை தான், தாளத்தை தப்பா பாடுது ஆனாலும் அது என் பிள்ளை தான் அப்படின்னு சொல்றதுக்கு மத்தியஸ்தரா இயேசு இருக்கிறார். ஆனா நீங்க போய் பாடணும். நான் பாட மாட்டேன். திரைசீலை கிழிந்து இருக்கிறது, இயேசு செஞ்சிட்டார் திரைசீலை கிழிக்க வேண்டியதை. உள்ள போகிறது யார் வேலை? ஆனா பாருங்க, நம்ம அப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அதுவும் நம்ம உள்ள போக மாட்டோம்னு அவருக்கு தெரியும். அதுக்காகவே பரிசுத்த ஆவியாரை அனுப்பி தள்ளு தள்ளு தள்ளுன்னு அவர் பின்னாடி இருந்து தள்ளிட்டு இருக்காரு நம்மள. நம்ம அப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. திரைசீலையும் கிழிச்சு இன்னைக்கு நீங்க போய் நிற்க ஆண்டருக்கு ஆள் தேவை, அவர் பேசிக்குவார். ஆனா நீங்க பாடணும். எனக்கு பாட்டே வராது, எனக்கு ஜெபமே வராது, எனக்கு ஆண்டரை எனக்கு பேச அதெல்லாம் எனக்கு தெரியாது, யார்கிட்டயாவது போய் குறி கேட்டுக்கிட்டே இருப்பேன் வாழ்க்கை ஃபுல்லா. என்ன தைரியமாய் கிருபாசனத்தண்டைக்கு வாங்க. உங்களோடு முகமுகமாய் பேசுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். முகமுகமாய் பிரத்யட்சமான தரிசனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். தூர செய்திகளை உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து வைக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உன் தலைமுறையை குறித்து, தலைமுறையின் தலைமுறைகளை குறித்து, பிள்ளைகளை குறித்து அறிவிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். God is ready. திரைச்சீலை கிழிக்கப்பட்டிருக்கிறது. கேருபீன்கள் பதித்த திரைச்சீலைகள் கிழிக்கப்பட்டிருக்கு. இட்ஸ் ரெடி. ஏதேனுக்குள் வர நீங்க ஆயத்தமா? ஏதேனின் நன்மை, ஏதேனில் உழைக்க வேண்டாம். ஏதேனுக்கு வெளியே வந்தாதான் பிரயாசப்படணும். பிரயாசப்பட்டு பயிரிடணும். அப்பயும் அது என்னதான் கொடுக்குமா? ஏதேனை விட்டுட்டு வெளியில போனா பிரயாசப்பட்டாலும் பலன் கிடைக்காது. ஏதேனுக்குள்ள இருந்த பிரயாசவே பட வேண்டாம். நீங்க போராடி ராம் முழுவதும் போராடி கிடைக்காத மீன் அப்பா உங்க அருகில் இருந்தா ஒரே ராத்திரி, ஆமென், ஒரே நிமிஷத்துல கிடைச்சிடும். 40-20 வருஷம் யாக்கோபு மாமனோட போராடுறார். 20 வருஷம் போராட்டத்தை ஆண்டவர் சொல்ல, நீ கிளம்பு, இட்ஸ் டைம் ஃபார் யூ, உங்க அப்பா வீட்டுக்கு போலாம். அந்த டைம் வந்த உடனே 20 வருஷத்தினுடைய பலனை 2 மடங்கா கர்த்தர் கொடுத்து அனுப்புறார். கர்த்தர் செய்வார் உங்களுக்கு. அப்பாவோடு உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. இந்த கிருபாசன தண்டைக்கு தைரியமா நீங்க வரலாம். ஏன் அந்த தைரியம் அப்படின்னா, அங்க நமக்கு 2 கிடைக்குது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கலாமா?
இரக்கம் கிடைக்குது. ஹல்லேலூயா. இரண்டாவது, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. ஆமென். சொல்லுங்க, இரக்கம் கிருபை, இரக்கம் கிருபை. ஆமென். நம்ம பாவியா இல்லை இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கல? பாவியா பார்க்கல. எப்படி பார்க்குறாரு? நம்மளை நீதிமானா பார்க்குறாரு. ஆமென். அப்படி இரக்கம் கிடைக்குது. இரண்டாவது என்ன கிடைக்குதுன்னா, ஏற்ற சமயத்தில் சகாயம். அப்படின்னா கரெக்டான டைம்ல சகாயத்துக்கு ஆங்கில வேதம் ஹெல்ப்னு இருக்கு. ஆமென். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா டக்கு டக்கு டக்குன்னு ஃபோன் எடுத்து 10 டிஜிட் நம்பரை அழுத்தாதீங்க. ஃபர்ஸ்ட் கிருபாசன தண்டைக்கு போகணும். அல்லேலூயா. போய் கதவை அடைச்சு குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவிகள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரச்சனைன்னு வருதா? சமீபத்தில் நான் பார்த்தேன், ஒரு குடும்ப தலைவன் சந்தோஷமா குடும்பத்தை நடத்துறாரு. ஆனா பண கஷ்டம் வந்த உடனே தனக்கு இருக்கிற கை குழந்தையும் பொண்டாட்டியும் விட்டுட்டு சூசைட் பண்ணிக்கிறார், ரயில்ல விழுது. அந்த அம்மாவை கேட்டா சொல்றாங்க, என் புருஷன் நல்ல புருஷன், என் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்குவாரு. அப்பா, உதவி வேணும் அப்படின்னா உலகத்தாருக்கு உதவி செய்ய மனுஷர்கள் இல்லை, அவர்களை கை தூக்கி நிறுத்த யாருமே இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஏற்ற சமயத்துல கரெக்ட் டைம்ல ஆண்டவர் உங்களுக்கு சகாயத்தை செய்வார். ஆனா அந்த ஏற்ற சமயத்தில் நான் சகாயத்தை பெறணும்னா நான் போக வேண்டியது இந்த கிழிக்கப்பட்ட திரைசீலைக்குள்ளாக கிருபாசி. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் கிருபாசனத்தை நின்று உன்னோடு பேசுவேன். ஆமென். கிருபாசனம் என்ன தெரியுமா? கிருபாசனம் a place of conversation. ஏன்பா, நான் எந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் என்னால் ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்க முடியல. ஏன் நான் எவ்வளோ முயற்சி செய்தாலும் என்னால் என்னுடைய எஜுகேஷனில் கெரியரில் எக்ஸலண்ட்டாக இருக்க முடியல. உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, இருக்கா இல்லையா? நம்ம எவ்வளோ இது எல்லாவற்றையும் நீங்கள் அப்பா கிட்ட போய் கேட்கலாம். தைரியமாக அப்பா கிட்ட போய் உட்காந்து, ஆண்டவரே இது என்னப்பா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா வேதத்தில் தண்ணீர் இல்லைன்ட்டு? ஹல்லேலூயா. 3 நாள் பிரயாணம், 3 நாளும் தண்ணீர் இல்லாமல் அலைகிறாங்க தூரத்தில். இப்போ நடந்து வந்துட்டே இருந்து அதை அப்படியே கற்பனை பண்ணி பார்ப்போமா? 3 நாள் தண்ணீர்லாம் எப்படி இருக்கும்? இப்போ அப்படியே தூரத்துலேருந்து பார்த்தா தண்ணி தெரியுது. யோசிச்சு பாருங்க, ரேஷன் கடையில் ஃப்ரீன்னு சொன்னால் ஓடுவாங்களே, இஸ்ரவேலர்கள் புட்ரான்னு ஓடி இருப்பாங்க அதை பார்த்து. ஆமா தானே? ஓடி போய் ஆசையா தண்ணி எடுத்து குடிச்சா கசக்கச்ச. இப்ப தண்ணியே இல்லாதது கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் கேட்டேன்னா இந்த பொண்டாட்டிய, நான் பொண்டாட்டி இல்லாம இருந்திருப்பேன். இப்படிதான் சொல்றாங்க. நான் எங்க ஆண்டவரே உங்ககிட்ட கேட்டேன். நிறைய பேருக்கு ஒரு டவு, இதெல்லாம் நான் கேட்டேனா நீங்களா கொண்டு வந்து இல்லாமே நான் நல்லா இருந்திருப்பேன். தண்ணீருக்கு பாருன்னு காமிச்சு அந்த தண்ணீர் கசப்பா இருக்கு. குடிச்சு பார்த்தா அவ்வளோ கசப்பு. இப்ப எல்லாருக்கும் பயங்கர டென்ஷன். இப்ப மோசே மேல கோவம். ஆனா வசனம், மோசே ஆண்டவர் கிட்ட போகிறார். தாவீத கொலை செய்ய கல் எடுத்த பொழுது தாவீத கிருபாசன தண்டைக்கு போறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன சகாயம், எனி கைண்ட் ஆஃப் ஹெல்ப், கிரேஸ், இரக்கம் எது வேணும்னாலும் நீங்க தைரியமா போகலாம் அப்பா கிட்ட. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், பிசாஸ், there are 2 words, one is conviction, second is condemnation. கண்டமினேஷன் பைபிள் நோ சொல்லுது, ஆனா கன்விக்ஷனை பைபிள் எஸ் சொல்லுது. அல்லேலூயா. ஆமென். when you are convicted, நீங்க ஒரு பாவத்தை செய்றீங்கன்னு உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் கிடைச்ச உடனே நிறைய பேர் நல்ல ஆண்டோடு இருந்து தூரம் போனதுக்கான காரணம், நான் அதை செஞ்சுட்டேன், என் அப்பா வெறுத்துட்டாரு, அதெல்லாம் பொய்ங்க. அப்பா உங்களை வெறுக்கல, இப்பயும் அந்த திரைசீலை கிழிக்கப்பட்டதா தான் இருக்கு. கேருபீன்களை கர்த்தர் எடுத்துட்டார். ஆமென். ஆதாம துரத்திட்டு ஆதாம் திரும்பி வருகிறதற்கு ஆண்டவர் என்ன பண்ணல? ரிவர்ஸ் கீரே இல்லை பழைய ஏற்பாட்டில். போ நேரா போ, திரும்பி பார்க்காம போன்ட்டார் ஆதாம. உங்களுக்கும் எனக்கும் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு தூரம் போனாலும் திரும்பி வருகிறதற்கான கதவை திறந்து உங்க அப்பா ஆசையா எதிர்பார்த்து உங்களை காத்துட்டு இருக்கார். ஹல்லேலூயா. இன்னமும் வெயிட் பண்றார். ஆமென். இன்னமும் அப்பா வெயிட் பண்றார். நீங்க எப்போ வேணாலும் திரும்பி வரலாம். ஆமென். நீங்க திரும்பி வந்து
நானும் என் கணவர் ஒரு நாள் ஆராதிக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே வர்ஷிப் பண்ணிகிட்டே இருந்தோம் அவருடைய அன்பை குறித்து. அப்போ ஒரு பாடல் ஆண்டவர் எங்களுடைய உதடுகளை வச்சார். இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். அதில் ஒரு லைன், உம்மை விட்டு தூரம் விலகி நான் சென்ற நேரம் எனக்காய் காத்திருந்த அன்பு பெரியதே, விட்டு விலகும் நேரம் இடறி நான் விழுந்த போதும் என்னை தாங்கி கொண்ட கிருபை பெரியது. அந்த லாஸ்ட் லைன் எப்படி வரும் தெரியுமா? அதுவே மீண்டும் என்னை இழுத்து வந்ததே, இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். பாவம் அறியாதவர் நீர் பாவி என்னை தேடி வந்த அன்பை எண்ணி எண்ணி நான் பாட வேண்டும். அவரை விட்டு நம்ம தூரம் போயினா கூட அப்பா வெயிட் பண்ணிட்டே இருக்கார். அவரை விட்டு நம்ம தூரம் போய் நம்ம கீழே விழுந்தா கூட அவர் கிருபை நம்ம தாங்குது. என்னை விட்டு தூரம் போனல, விழு வேணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறதே இல்லை. அப்படியே அந்த இளைய குமாரன் தேடி வரும்போது தூரத்தில் வரும்போதே பார்த்துட்டாருன்னா, எனக்கு ஒரு எங்கள் கணவருடைய அப்பா மாமனார் மேலே இருக்கார், வந்திருக்கிறார். நாங்கள் எங்கள் ஊர் தேவக்கோட்டை, திருச்சிக்கு வரோன்னு ஃபோன் பண்ணிட்டாலே வெளியிலே நின்றுட்டுருப்பார். நாங்கள் ஒவ்வொரு முறை ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போதும் அவர் எப்போ நிற்பார்னே தெரியாது. சில நேரத்தில் திருச்சிக்கு வரோன்னு கூட சொல்ல மாட்டோம். எப்படி கால்குலேட் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் வரும்போது அவர் உள்ளே இருந்ததில்லை. எவ்வளோ மணி நேரம் அந்த வாசலில் நிற்பாருன்னு தெரியாது. ஆனால் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார், நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார். நாங்கள் எப்போ திரும்பி வரோம், எப்போ திரும்பி வரோம். எனக்கு தெரியல எவ்வளவு நாள் ஏக்கத்தோட பிதா என் பிள்ளை எப்போ வருவான் எப்போ வருவான்னு பார்த்துட்ருக்கார். ஆதியில் கொண்ட அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு குறைந்து. அப்போல்லாம் ஆண்டவரே எதுவும் வேணாம், நீங்கள் போதும், அவர் ப்ரெசன்ஸ் போதும்னு வந்தவங்க நீங்கள். ஆனால் இப்போ ஜபாரைக்குள்ளே வந்தாலே இது வேணும் அது வேணும் தான் நீங்கள் கேட்குறீங்க. அப்பா உங்களை நான் நேசிக்கிறேன்னு உண்மையாக நீங்கள் பாடி பல நாள் ஆகுது. அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீங்கள் என்னோட அப்பான்னு அவர் அன்பு கூறுகிறது ரொம்ப நாள் ஆச்சு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அந்த அன்பு அதிகரிக்கணும். வேத புத்தகத்தில் தேவனுடைய மார்பில் சாய்ந்த ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர் பேர் தான் யோவான். ஆண்டவர் நீ அந்த பந்தி அப்படியே நம்ம யோசிச்சு பார்ப்போம். லாஸ்ட் சப்பர், ஜீசஸ் அவங்க எல்லாரும் உட்காந்து பந்தி இருக்கிறாங்க, எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. நான் எப்பவுமே பைபிள் அப்படிதான் வாசிப்பேன். நானே அந்த இடத்துக்கு போய் நிற்கிற மாதிரி நான் நின்று பார்த்துட்டு இருப்பேன் என்ன நடக்குது. அப்படிதான் நான் ஒவ்வொரு சம்பவத்தையும் வாசிச்சிருக்கேன். அல்லேலூயா. அது வாசிக்கும் போது கொஞ்சம் வேதம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இப்போ நம்ம நின்று பார்ப்போம், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜீசஸ் சொல்லிட்டு இருக்காரு, உங்ககிட்ட உங்களில் ஒருத்தனே என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது பைபிள் இருக்கு, தெளிவா இந்த வார்த்தை பைபிள்ல இருக்கு. இதை ஆண்டவர் பேசிட்டு இருக்கும் போது ஜான் எங்க இருக்காருன்னா இயேசு பக்கத்துல இருக்கார். என்ன பண்ணிட்டு இருக்கார் யோவான்னா இயேசுனுடைய மார்பிள சாஞ்சிட்டு இருக்கார். ஆமென் ஆமென். இப்போ அப்படியே கற்பனை பண்ணி பார்ப்போமா? இப்போ ஜீசஸ் உடைய மார்பு இது, ஜான் சாஞ்சிட்டு இருக்காரு. ஐ திங்க் இப்படி ஆங்கிள்லையோ இல்லை இப்படி ஆங்கிள்லையோ பேதுரு உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ பேதுரு சைகை காமிக்கிறார் ஜான் கிட்ட. என்ன கேட்குறாரு? ஜான் அது யாருன்னு கேள, உங்களில் ஒருத்தன் காட்டி கொடுப்பான்னு சொன்னார்ல. அப்போ பேதுரு கேட்குறாரு, யார் யார் அவன் பேரை கேள அப்படின்னு பேதுரு செய்கை காட்டினான்னு இருக்கு பைபிள். உடனே ஜான் மார்பில் சாயறதுலேருந்து இப்படி எழுந்து கேட்கல. ஆமென். இப்படி மார்பில் அதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. எத்தனை பேர் கணவன் மனைவியாக இருக்கிறவர்களுக்கோ இல்லை பிள்ளை அம்மா அப்பா அப்படியே இப்படி சாஞ்சிக்கிட்டே பேசுறது எப்படி இருக்கும்? அந்த ஃபீலிங் தட்ஸ் பியோர் லவ். இப்போ ஜான் மார்பில் சாஞ்சிக்கிட்டே ஏசப்பா கிட்ட கேட்டிருப்பார். அவர் மார்பில் சாஞ்சிட்டு இருக்கும் போது நீங்கள் பேசுறது அப்பாவுக்கு ரொம்ப தெளிவாக கேட்கும். அவர் மார்பில் நீங்கள் சாஞ்சிருந்தா இந்த கிருபாசனத்துக்கிட்ட நீங்கள் இருந்தால் நீங்கள் மூச்சு விடுறது கூட அவர் கேட்கும்.
That's why I am telling you, be closer. Be closer. உங்க வாயிலிருந்து சொல் பரவாததுக்கு முன்னாடி அவர் அறிஞ்சுக்குவார். ஏன்னா நீங்க அவர் மார்பில், அவர் காதுக்கு பக்கத்துல. இப்ப ஜான் கேட்டிருப்பாரு, ஆண்டவரே யாருன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே ஆண்டவர், இதை நான் பிட்டு யார் கையில கொடுக்கணும் அவன் தான் கரெக்டா யார்கிட்ட கொடுத்துட்டாரு? யூதாஸ் கிட்ட கொடுத்துட்டாரு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆண்டவர் மார்பில் பேதுரு பிரதான அப்போஸ்தலனா இருக்கலாம், பேதுருவின் மேலதான் சபையே கட்டப்படும் இருக்கலாம், பேதுரு மேபி குவாலிஃபிகேஷன்ல ஹையரா இருக்கலாம், ஆனா ரெவலேஷன் வேணும்னா ஜான் வழியா தான் வரும். பேதுருவே ஜான் கிட்ட தான் கேட்கணும். யாருங்க? நீ எவ்வளவு பெரிய பொசிஷன்ல வேணாலும் இருக்கலாம், ரகசியம் வெளிப்படணுமா மார்பில் சாய்கிறவன் இடத்துல தான் கேட்க முடியும். உந்தன் மார்பில் சாய்ந்து வாழ்வேன், உந்தன் மடியில் ஆறுதல் அடைவேன், உந்தன் மார்பில் சாய்ந்து வாழ்வேன், உந்தன் மடியில் ஆறுதல் அடைவேன். ஹல்லேலூயா. ஜான் கிட்ட தான் ஆண்டவர், ஜான் பார்த்து நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை இப்ப போய் வாசிச்சு பாருங்க. யோவான் கிட்ட தான் ஆண்டவர் வரும் காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். அப்பா உங்க கூட பேசணுமா, அப்பா உங்க பிள்ளைகளை குறித்து வெளிப்படுத்தணுமா, உங்க ரகசியங்கள் வெளிப்படணுமா. நம்மளால மரத்தை தான் பார்க்க முடியும், வேற பார்க்க முடியாது, ஏசப்பாவால பார்க்க முடியும். உங்களால கட்டிடங்களை தான் பார்க்க முடியும், அஸ்திவாரத்தை பார்க்க முடியாது, ஆனா கர்த்தரால பார்க்க முடியும். பிரச்சனைகள் வெட்ட வெட்ட துளிர்த்து துளிர்த்து வருகிறதுன்னு உங்க வாழ்க்கையில் அப்படி இருக்கும்னா இயேசுவிடத்தில் கேளுங்க, அஸ்திவாரத்தை காண்பிப்பார், வேற காண்பிப்பார். மறைக்கப்பட்டவைகளை வெளிப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, ஆனா தானியேலுக்கு தான் கர்த்தருடைய காரியம் வெளிப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். திரைசீலை கிரிக்கப்பட்டு 2000 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் சபைக்கு வருகிற அநேகர் அந்த திரைசீலைக்குள்ள பிரவேசிக்கல. திரைசீலை தன்னுடைய மாம்சமாகிய சரீரத்தை கர்த்தர் கிழித்து புதிதும் ஜீவன் உள்ள ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி 2000 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் அதை உபயோகப்படுத்தாம தூரத்திலிருந்து ஏதோ தரிசனம் பெற்று அப்படின்னு போகிற மாதிரி போகிற கூட்டம் எத்தனையோ பேர் இருக்கிறார். தூரத்தில் இருக்க அல்ல, தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்க அல்ல, அவர் அருகில வந்து அவர் மார்பில சாய்ந்து. எல்லாரையும் கூட சேர்ந்து எழுந்து நிற்போமா? மார்பில் சாய்ந்து வாழ்வே, உந்தன் மடியே ஆறுதல் அடைவே, உந்தன் மார்பில் கண்களை மூடி சாய்ந்து வாழ்வே, உந்தன் மடியே ஆறுதல் அடைவே, ஆராதிப்பே உம் நாமத்தை உயர்த்துவே, உயிருள்ளவரை ஆராதிப்பே உம் நாமத்தை உயர்த்துவே, உயிருள்ளவரை. ஹல்லேலூயா. இப்ப நீங்க அப்பாவோட பேசுங்க, பேசுங்க. தைரியமா கிருபாசன தண்டைக்கு வர உங்களை அழைக்கிறார். அவர் தன் மாம்சத்தின் திரையை கிழித்ததே நீங்க இயேசுக்குள்ள வரணும், ஏதேனுக்குள்ள வரணும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும். அதுக்காக தான் ஆண்டதை கிழிச்சார். இன்னும் தூரம் நின்று எட்டி பார்க்கிற அனுபவம் வேண்டாம், அனுபவம் வேண்டாம். சகேயுக்கு இயேசு கிட்ட இருந்து பொண்ணு பொருள் எதுவுமே வேண்டாம். சகேயுடைய ஆசையே அவரை பார்க்கணும்.
அதை பார்க்கறதுக்கு அவன் பட்ட பிரயாசத்தை, அவன் குள்ளன், இயலாதவன், ஆனால் அவன் பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவன் பிரயாசப்பட்டதை அவனை சுற்றி இருக்கிற ஒருவரும் பார்க்கல, ஆனா இயேசு பார்த்தார். அவரை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களை அவர் நிச்சயம் பார்ப்பார். அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறவர்கள் மேல அவருடைய கண்கள் வரும். 1000 பேர் இருந்தாலும் அவரை பார்க்கணும்னு நினைச்சா, அவன் எத்தனை பெரிய பாவியா இருந்தாலும், அவன் குள்ளனா இருந்தாலும், அவன் ஆயக்காரனா இருந்தாலும், இயேசுவின் கண்கள் அவன் மேல் வரும். இயேசுவின் கண்ணு ஒருத்தன் மேல வந்தா உலகத்தின் கண்ணும் அவன் மேல் வரும். சகேயுவே, இறங்கி வா. இயேசுவை பார்க்க ஆசைப்படுறவனுடைய சுகம் வேணுமா, சுகத்தை வாங்கிட்டு போயிடலாம். விடுதலை வேணுமா, விடுதலை வாங்கிட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனா இயேசு வேணும்னு சொன்ன சகேயு கிட்ட ஆண்டவர் சொல்லு, நான் உனக்கு எதையோ ஒன்றை தர வரல, நான் உன் கூட தங்க வரேன்றார். இன்றைக்கு ஆண்டவர் கேட்கறது என்ன தெரியுமா? Do you take effort to see Jesus? நான் இவன் இல்லை, நான் ஊழியக்காரர் இல்லை, என்கிட்ட ஆண்டவர் பேசுவாரா? நான் இப்போதான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறேன், எனக்கு அவ்வளோ ஜெபிக்க தெரியாது, ஆராதிக்க தெரியாது, பாட்டு வராது. நீங்க குள்ளனா இருக்கலாம், இயலாதவர்களா இருக்கலாம், ஆனா ஒரு மரத்தின் மேல ஏறுகிற முயற்சியாவது செய்கிறீர்களா? அப்பாவை பார்க்க, அப்பாவை பார்க்க நீங்க ஆசைப்பட்டா அப்பாவும் உங்களை பார்ப்பார். அங்க நிறைய பேர் ஏசப்பாவை பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனா எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கல. அவருடைய கண்களை, அவருடைய கவனத்தை ஈர்த்தவன் சகேயு. அவனுடைய கவனத்தை ஈர்த்தவன் சகேயு. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீர் போதும். அப்படிப்பட்ட ஆசை உள்ளவர்களுடைய வீட்டுல கர்த்தர் எதையோ ஒன்ன கொடுத்து அனுப்ப மாட்டார், கொடுத்து அனுப்ப மாட்டார், கூடவே வருவாரு. ஏதாவது வேணும்னு அப்பா கிட்ட வந்தா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து உங்களை அனுப்பி வைப்பார். ஆனா நீர் வேணும்னு வந்தா கையை பிடிச்சு உங்க கூடவே வருவார். ஷதபதரா பாபா. இன்னும் உங்களுக்குள்ள ஆசை வரணும்னு நான் விரும்புறேன். இந்த கடைசி நேரம் வாலிப பிள்ளையே, எதை எதையோ தேடுறியோ, நீ அப்பாவோட இருந்தா உனக்குரிய எல்லாம் உனக்கு பின்பாக வரும். சகிவை போல ஒரு தேடல், மகதலேனா மரியாளை போல ஒரு தேடல், கல்லறையை நோக்கி அதிகாலையில் ஓடுகிறாள், தேடுகிறாள். எல்லா பெண்களும் போயிட்டாங்க, ஆனா இவ போக மாட்டேங்கிறா. காலியான கல்லறை ஏன் இருக்கிறாய்? இல்ல நான் போக மாட்டேன், நான் இயேசுவை பார்க்காம போக மாட்டேன். இங்க எத்தனை பேர் சகேவை போல, மரியாளை போல, ரீபாபாபா ஷிகாதரா பாபாபா, அப்படி ஒரு வாஞ்சிய கர்த்தர் இன்றைக்கு நம் திருச்சபையின் மேல ஊற்றுகிறார். ஹalleluya hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah 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 amen விலகாத பிரியாத உன் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. உண்மையா சொல்லுவீங்களா? விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர
சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் கைகளை உயர்த்தி பாடலாமா? ஹalleluya ஹalleluya. எனக்கு வேற ஒன்று வேண்டாப்பா, எனக்கு வேற ஒன்று வேண்டாம், நீர் போதும், நீர் போதும், நீர் போதும், உம் பிரசன்னம் போதும். அப்படியே கைகளை விரித்த வண்ணமாய் the last 1 minute நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம். அப்பா, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறேன். திரைசீலை கிழிந்து ஏதேன் திறக்கப்பட்டதாய், பரிசுத்த ஸ்தலம் திறக்கப்பட்டதா இருக்கு. நான் இன்றைக்கு உள்ள வரேன்னு சொல்லுங்க. நெருங்கி வரேன்ப்பா, உங்க அருகில வரேன்ப்பா சொல்லுங்க. எனக்கு வேற ஒன்று வேண்டாம்ப்பா, எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம், எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம், நீர் போதும். உம்மை பார்க்கணும், அதான் என் ஆசை. உம்மோடு பேசணும், அதான் என் ஆசை. உம்மோடு உறவாடணும். நீங்க மட்டும் அப்படி சொல்லுங்க. சகேயுவே இறங்கி வா என்று சொல்லி உங்களை வெட்கப்படுத்தின மனிதர்களுக்கு முன்பாக உங்க கையை பிடிச்சு உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை கனப்படுத்துகிற கர்த்தர் இன்றைக்கு அவரை பார்க்க ஆசைப்படுகிற யாரையும் அவர் பார்ப்பார். அவர் போதும்னு சொல்லுகிற யாரிடத்திலும் அவர் தங்கி இருப்பார், அவர் தங்கி இருப்பார், அவர் தங்கி இருப்பார். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு ஹீலிங்காக நம்ம ஜெபிச்சு முடிக்க போறோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் அதை ஏவுகிறார். சுகம், அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை சுகப்படுத்துகிறார். யாருக்கெல்லாம் சுகம் வேண்டுமோ கர்த்தர் இன்றைக்கு உங்களை சுகப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சரீர பிரகாரத்தில் சில பேருக்கு சிந்தையில தூக்கமே வரல, தூக்கம் வரல. மருத்துவர்களால் உங்க வியாதிகளுக்குரிய டயக்னோசிஸை கண்டுபிடிக்கவே முடியல. சிந்தையில் ஒரு சுகம், ஆவிக்குரிய ஒரு சுகம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லா உறுப்புகளிலும் தேவ சுகம். இயேசுவின் ரத்தம் சம்பாதித்தது. ஒரு மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரே சரீரம் தான் கொடுக்கப்படும், ஒரே சரீரம் தான். இன்றைக்கு அந்த சரீரத்தில் ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சொல்லலாமா? சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. ஷகதரபதரபதா இரத்த குழாய்கள் ஷிகபபதுரே கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. நல்ல சத்தமா பாடலாமா? உம் வல்லமையால் சுகமானே. ரகமதரபஷிகபதா. தூக்கமின்மை இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. ராஜாமங்களில் ஷகதரவ நல்லா தூங்கி அதிகாலையில் எழுந்து ஜபிக்க வைக்கிறார் கர்த்தர். சொல்லுங்க, வல்லமையினால் உம் வல்லமையால் சுகமா. ஷிகதரபதரபதரா. அறிக்கை செய்து ஜெயம் எடுப்போமா? இயேசுவின் ரத்தம் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணலாமா? கடைசி நேரம் கரங்களை நல்ல
நல்லா தட்டி ஷதரபா கதரபா ரிபபலா ஷிகேதரபா. இயேசு சிலுவையில் சம்பாதித்த சுகம் சரீரங்களுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள, தசைகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, உள் உறுப்புகளுக்குள்ள, ஸ்கின் டிசீசஸ், அலர்ஜி, கர்ப்பப்பைகளுக்குள்ள, இருதயத்துக்குள்ள, எலும்புகளுக்குள்ள கர்த்தர் ஒரு சுகத்தை கட்டளையிடுகிறார். இயேசுவின் நாமத்தினால் அந்த சுகம். வாழ்நாள் எல்லாம் மருந்து எடுக்கணும்னு மருத்துவருடைய அறிக்கை, ஆனா கர்த்தர் அதை மாற்றுகிறார். இரண்டாவது கர்த்தர் விடுதலை ஆக்குறார். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, கடைசி நேரம் கைகளை தட்டி ரிசீவ் பண்ணலாமா? சுகத்தை, விடுதலைய, தலைமுறை சாபங்களை கர்த்தர் இன்றைக்கு கிறுக்கி போடுறார். உங்க பேர்ல சத்துரு எழுதுனத அந்த கையெழுத்த கர்த்தர் குலைத்து போடுகிறார். அவன் அதிகாரத்தை கர்த்தர் உரித்து போடுகிறார். வெளியரங்கமான கோலமாக்குகிறார். மரணத்தின் பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகிறது. நீ சாகாமல் பிழைத்திருப்பாய். யாக்கோபே, உன் பிள்ளை வேதனைப்பட்டதை மட்டும் கேள்விப்பட்டாயோ? இல்ல, உன் பிள்ளை அரியணையில இருக்கிறத நீ பார்த்துதான் கண்ண மூடுவேன். யோசேப்பு அரியணையில் இருப்பதை யாக்கோபு கண்டான். வயதானவர்களை சோர்ந்து போகாதீங்க. இந்த பிரச்சனையின் நடுவிலே நீங்க மரித்து போவது இல்லை. இல்ல இல்ல இல்ல. காலேபு சொல்றாரு, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த பொழுது 40 வயது, இப்பொழுது நான் 85 வயதுள்ளவனாய் இருக்கிறேன். கர்த்தர் என்னை உயிரோடே காப்பாற்றினார். உங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை கர்த்தர் உங்களை உயிரோடே காப்பாற்றுவார். கர்த்தர் சொன்னதை செய்யும் வரையில் உங்க கைவிட மாட்டாரு. உங்களை உயிரோடே காப்பாற்றுவார். காலேபே, உனக்கு 80 வயதானாலும் மலை நாட்டில் உன் கால் பதியும் வரை கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். உனக்கு சொன்னது நிறைவேறும் வரையிலும் உன்னை உயிரோடே காப்பார். உனக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கைகளை தட்டி அப்பா